ஏங்க ஓ பன்னீர்செல்வம் அண்ணா அறிவாலயம் போயிட்டார். எதுக்குன்னு கேட்குறீங்களா? திமுகவில் இணையத்தான் இணைஞ்சிட்டாரு. திமுகவில் இணைஞ்சிட்டாரு. இது மேல் பெற்று வெற்றி தான் அப்படின்னு தான் இருக்குது நிலமை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் தான் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அரசியல் எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்குன்றத இது தமிழக மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. அதே மாதிரி அதிமுகவோட ஐடிவிங்க என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரோசின்னு ஒரு டீ கடை நடத்தி அதுக்கப்புறம் ஒன்று எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி ஏன் முதலமைச்சராக கூட ஒன்று ஆக்கி பார்த்தது அந்த அதிமுகவுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். அதே மாதிரி அம்மா இருந்திருந்தால் இந்த மாதிரி சொல்லியிருப்பீங்களா? இந்த மாதிரி போய் சேர்ந்துருப்பீங்களா? நமக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறது கூவி சொல்கிறது என்ன தெரியுமா? டிஎம்கே தான் எனக்கு எதிரி, டிஎம்கே தான் எதிரி, ரெண்டு கட்சிக்கு தான் போட்டியே, ஒன்று ஏடிஎம்கே ஒன்று டிஎம்கேன்னு சொல்லி எல்லார் மக்களுக்கிட்டையும் காது கிளியரும் கத்திட்டு கடைசியாக போய் பங்காளி நீ நான் பங்காளிங்கடா சேர்ந்துப்போம் நேரத்துக்கு அடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கோட அரசியல் சூழ்நிலை ஆயிருக்கு. அதே மாதிரி எம்ஜிஆர் மாளிகையில் இருக்கும் குப்பைகள் எல்லாம் யார் சேகரிச்சிருக்காங்க தெரியுமா? அண்ணா அறிவாலயம் தான் அந்த குப்பைகளெல்லாம் வாரி ரொப்பினுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற ஏடிஎம்கேவில் நடக்கிற கலாச்சார சீர்கேடு மாதிரி அவங்க கட்சியில் ஏற்படுற ரொம்ப கீழ்த்தரமான செயலாக இருக்குது. அதே மாதிரி கமெண்டில் சில பேர் ஐடிவிங்கில் போய் நாயோட கேவலமாயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாய் அப்படியெல்லாம் இல்லைங்க. நாய் ரொம்ப நன்றி உள்ளது. நீங்கள் ஒரு டைம் நாய்க்கு சோறு போட்டிங்கன்னா அது உங்கள் வீட்டை காவல் காக்கும், உங்கள் வீட்டுக்கு யாரும் வராமல் பாதுகாக்கும், ஏன் உங்கள் எதிரிகளை கூட துரத்தி வேட்டையாடும். அதுதான் நாய். நாயை ஓ பன்னீர்செல்வத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. நாய் நன்றி உள்ள நாய்.